அனைவருக்கும் வணக்கம். அருமை அருமை இதை முழுமையாக படித்தால் அருமை தெரியும். அன்னையின் அருமை எப்போதும் தெரியும். அப்பாவின் அருமை முதுமையில் தெரியும். ஆசிரியரின் அருமை பிற்காலத்தில் தெரியும். கல்வியின் அருமை கற்கும்போதே தெரியும். உணவின் அருமை பசியின் போது தெரியும். இளமையின் அருமை அதை இழந்தபின் தெரியும். கடமையின் அருமை உரிமையில் தெரியும். கண்ணீரின் அருமை மனம் வலிக்கும் போது தெரியும். நண்பனின் அருமை ஆறுதலில் தெரியும். நடிகரின் அருமை வேஷம் களையும் போது தெரியும். நிழலின் அருமை வெயிலில் தெரியும். உழைப்பின் அருமை உயரும்போது தெரியும். நல்லவர்களின் அருமை குணத்தால் தெரியும். சாதனையின் அருமை உலகம் போற்றும் போது தெரியும். மகிழ்ச்சியின் அருமை துன்பத்தில் தெரியும். வீட்டின் அருமை வீதியில் நிற்கும்போது தெரியும். மருத்துவரின் அருமை நோய் வரும்போது தெரியும். மனைவியின் அருமை தனிமையில் தெரியும். கணவனின் அருமை பாதுகாப்பு இல்லாத போது தெரியும். தண்ணீரின் அருமை தாகத்தின் போது தெரியும். தங்கத்தின் அருமை உரசும்போது தான் தெரியும். தங்கத்தின் அருமை உரசும்போது தான் தெரியும். தலைவர்களின் அருமை காலம் வரும்போது தெரியும். ஓய்வின் அருமை களைப்பில் தெரியும். உறக்கத்தின் அருமை உறங்கி எழும்போது தெரியும். வசதியின் அருமை வசதி இல்லாத போது தெரியும். வாரிசுகளின் அருமை பிற்காலத்தில் தெரியும். அன்பின் அருமை மனத்திற்குத்தான் தெரியும். அன்பின் அருமை மனதிற்குத்தான் தெரியும். ஆசையின் அருமை துன்பத்தில் தான் தெரியும். சகோதரர்களின் வலிமை ஒற்றுமையில் தெரியும். விதையின் அருமை முளைக்கும் போது தெரியும். மண்ணின் அருமை விளையும் போது தெரியும். விவசாய உற்பத்தி நின்று போனால் விவசாயிகளின் அருமை தெரியும். அதுவரை விவசாயிகளின் அருமை எல்லோருக்கும் தெரிவதில்லை என்பதுதான் நிதர்சனம். அன்பர்களே, அன்பின் அருமை, அதாவது அன்பின் அருமை அனைத்திலும் தெரியும். இதை உணர்ந்து எல்லோரும் எல்லா இடத்திலும் அன்புடன் நடந்து வாழ்வை சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போமாக. அன்பர்களே, இப்பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்றுதான் தொடங்கியுள்ள இந்த புதிய சேனலுக்கு உங்களது ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.